Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது எல்லாமே வந்து பார்க்க போறோம். மாச சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 31000 ரூபாயில இருந்து 1 lakh வரைக்கும் பெர் மந்த் அவங்களுக்கு வந்து சேலரியை வந்து இவங்க வந்து பே பண்றாங்க. இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்ன, நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பில் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்எல்சி ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவோம், அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலை. கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும், நெய்வேலியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஒரு மத்திய அரசாங்கத்தால் வந்து ரன் பண்ணப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் இந்த ஒரு நிறுவனத்தில் வந்து 192 வேக்கண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 192 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ஓவர்மேன், ஜூனியர் சர்வையர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டர் அப்படிங்கிற இந்த ஒரு 3 ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இந்த 3 ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ, பிஇ, பிடெக் டிகிரி படித்தவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் 30ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் கரெக்டாக எண்ணி வந்து 10 நாள் தான் இருக்குது. அந்த 10 நாளைக்குள்ளே கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து வேலை வந்து நிரந்தரம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர்மேன், ஜூனியர் சர்வேயர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டர் அப்படிங்கிற இந்த ஒரு 3 ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இந்த 3 ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பே ரோல் வந்து சொல்லியிருக்காங்க. கிரேட் 1, கிரேட் 2 அப்படின்னு சொல்லி தனித்தனி விதமாக உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. நான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே டோட்டலாக வந்து, அதாவது நெய்வேலியில் வந்து 192 வேகன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டிப்ளமோ, பிஇ, பிடெக் டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் மாறும். அது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்லுமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு பெனிஃபிட். நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஓபிசி கேட்டகரி, அதர் பிளாக் வேர்டு இருந்தால் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஸ்டி, எஸ்சி அப்படிங்கிற இந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த நபர்களாக கம்யூனிட்டியாக இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நெட் சென்டரோ ப்ரௌசிங் சென்டரோ இல்லை வந்து அப்ளிகேஷன் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொரியர் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து அலைய போகிறது கிடையாது. இந்த ஒரு ஜாபுக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா உங்கள் பாடி எல்லாமே செக் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா அது ஒரு மத்திய அரசாங்க வேலை. அது உள்ளே அந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால மெடிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த மெடிக்கல் டெஸ்ட்லையும் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் படித்த படிப்பு என்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரிஜினல் கேட்பாங்க. அது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுக்கு பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். அது எவ்வளோ ஃபீஸ் என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் டேட் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்பவே டைம் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். என்எல்சியில் வந்து இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ் நம்பர் வந்து 12/2022 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் ஸ்டேட்டு, நம்பர் ஆஃப் போஸ்டிங்கு, ரிசர்வேஷன் ஆஃப் போஸ்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த போர்டை மட்டும், இந்த ஒரு கால்குலேஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஜூனியர் ஓவர்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியும் உங்களுக்கு வந்து 31000 ரூபாயிலிருந்து 1 lakh வரைக்கும் உங்களுக்கு பெர் மந்த் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. இது வந்து கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா S1 கிரேடில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து நம்ம நெய்வேலி தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கோங்க கணக்கில். நம்பர் ஆஃப் போஸ்டிங், அதாவது ஜூனியர் ஓவர்மேனுக்கு வந்து 46 வேகண்ட் வந்து இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அந்த 46 வேகண்ட்டில் வந்து யூஆர் கேட்டகரிக்கு 22 வேகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து
4 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து 12 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 8 வேக்கண்ட்டுன்னு சொல்லிட்டு டோட்டலாக 46 வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரிங்களா? மேபி நீங்கள் வந்து அதர் நார்த் இந்தியாவுக்கு நீங்கள் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ராஜஸ்தானில் கொடுத்துருக்காங்க, ஒடிசாவில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜூனியர் சர்வையர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுமே வந்து ட்ரெயினிங் அப்படிங்கிற ரோல் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 31,000 1 lakh வரைக்கும் இருக்கும். கிரேடு வந்து S1ல வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே நம்ம நெய்வேலி தமிழ்நாட்டில் வந்து 13 வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த 13 வேக்கண்ட்டுமே யூஆர் கேட்டகரிக்கு 7ம், இடபிள்யூஎஸ்க்கு 1ம், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3ம், எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 2 வேக்கண்ட்டும் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 3% உங்களுக்கு வந்து போக உங்களுக்கு வந்து 1,10,10,000 உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற சேலரியை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா SG1 கிரேடில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து செலக்ஷன் கிரேட் 1 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது ட்ரைனிங் வந்து கிடையாது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து இருக்குது. நெய்வேலியில் வந்து 133 வேக்கண்ட் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு தான் வந்து அதிகமான வேக்கன்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூஆர் கேட்டகரிக்கு 59 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து 13 வேக்கன்சியும், ஓபிசிக்கு வந்து 35 வேக்கன்சியும், எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சியும், எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்டிங் வைஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஜூனியர் ஓவர்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். மைனிங் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? டிப்ளமோ 2 year கோர்ஸ் 3 year கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணினீங்கனாலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலிடு ஓவர்மேன் சர்டிஃபிகேட்ஸு அதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மைனிங் வித்து ஓவர்மேன் ரெகுலேஷன் 2017 அண்ட் வேலிட் ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரோல் ஜூனியர் சர்வேயருங்கிற ரோலுக்குமே வந்து டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மைனிங் சர்வேயரிங் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இல்லைன்னா டிப்ளமோ ஆர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும். அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்டர் அப்படிங்கிற ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் இந்த ஒரு ரோலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி கிராஜுவேட்டு எனி டிப்ளமோ படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதேமாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. இதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கும், ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குது, அப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரிய வரும். இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக போய்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்கள் வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள். அப்ளை பண்ணக்கூடிய மோடுமே வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கனாலே யார்கிட்டையுமே நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்க போகிறது கிடையாது. ஈஸியாக நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நம்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் என்றைக்கு அந்த ஒரு ஆன்லைன் ஜாப் இந்த மாதிரி ரிலேட்டடாக வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓனாக அப்ளை பண்ண தெரியுதோ அப்போ தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையிலேயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போக முடியும். அப்ளை பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நெட் சென்டர்லையும் ப்ரௌசிங் சென்டர்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இதை வந்து உள்ளே போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கான பே எவ்வளோ வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் ஓவர்மேன், ஜூனியர் சர்வையர் அப்படிங்கிற இந்த 2 ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 295 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கோங்க. இது யாரெல்லாமே பே பண்ணணும் அப்படின்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி அப்படிங்கிறவங்க கேண்டிடேட் மட்டும்தான் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 595 ரூபாய் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ப்ராசஸ் ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 295 ரூபாய் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் 50 KB, குவாலிட்டியான இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக்கில் வந்து இருக்கிற மாதிரி பாருங்கள். ப்ளூ இல்லை பிளாக் இங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டார்க்காக அதாவது ஜேபிஜி ஃபார்மெட் வந்து 50 KB கேட்குறாங்க. உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஜேபிஜியில் பிடிஎஃப்ல வந்து 250 KBக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று நம்ம வந்து வச்சிருக்கோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்பாக இருக்கட்டும், பார்ட் டைம் ஜாப்பாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சேவையிலேருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக எந்த இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம். இதில் நிறைய நபர்கள் வந்து உள்ளே இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து ரொம்ப நாளாக எடுக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி கொடுக்குறோம். எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டெலிகிராம் யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக போயிட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.